ஆப்கான் தலைநகர் காபூல் மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள சந்தை ஆகியவற்றில் பாகிஸ்தான் கடந்த வாரம் குண்டு வீசியது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்கவில்லை. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இப்பொழுது போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இரண்டுமே இஸ்லாமிய நாடுகளாக இருக்கும் போதிலும் அடித்துக் கொள்கிறது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான பதற்றம் கடந்த சில நாட்களாக திடீரென அதிகரித்தது. ஆப்கான் தலைநகர் காபூலில் சில இடங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களே இதற்கு காரணம். இந்த தாக்குதல்களுக்கு ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆப்கான் தாலிபான் எதிர்ப்பு மட்டுமின்றி பதிலடியும் கொடுத்தது. பாகிஸ்தானில் அங்குரட்டா, பஜவூர், குர்ரம் திர் மற்றும் சித்ரால் ஆகிய பகுதிகளை குறிவைத்து தாலிபான் அமைப்பு பதில் தாக்குதல் நடத்தியது. கைபர் பக்துன்வாலில் உள்ள 5 ராணுவ நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் ஆப்கான் தாலிபான்கள் பாகிஸ்தானை விரட்டி அடிக்க துவங்கியுள்ளது. இது இந்தியா கொடுத்த ஐடியா என்று பாகிஸ்தான் புலம்பி தள்ளி வருகிறது. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தொடர் உதவிகளை செய்து வருகிறது. இந்தியாவை ஏதாவது ஒரு ரூபத்தில் அடிபணிய வைக்க அமெரிக்கா பல வகையில் முயற்சித்து வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக உள்ள ஆப்கானிஸ்தானை அரவணைத்து பாகிஸ்தானை சிதறடித்து வருகிறது இந்தியா. ஆப்கானிஸ்தான் நாட்டில் அமெரிக்கா தலைமையிலான படைகள் வாபஸ் பெற்ற பின்னர் 2021ஆம் ஆண்டு தலிபான் அமைப்பு ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் தலிபான் அரசின் வெளியுறவு மந்திரியாக பதவி வகிக்கும் ஆமீர் கான் முத்தகி முதன்முறையாக இந்தியாவிற்கு 6 நாள் அரசு முறை சுற்றுப்பயணம் வந்தார். அப்பொழுது அஜித் தோவால், ஜெய்சங்கர் உள்ளிட்டவர்களிடம் பாகிஸ்தான் குறித்து பேசப்பட்டுள்ளது. இது பாகிஸ்தானுக்கு நெருக்கடியினை கொடுத்துள்ளது. தலிபான்களின் ஆதரவு பெற்ற டிடிபி குழு பாகிஸ்தான் மீது பல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ளது. டிடிபி அமைப்புக்கு ஆப்கான் தாலிபான் ஆதரவளிக்கிறது. மேலும் அதன் மண்ணிலிருந்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த அனுமதிக்கிறது என்பதே பாகிஸ்தான் நிலைப்பாடு. கடந்த 2024இல் மட்டும் பாகிஸ்தான் படைகள் மீது 600க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இந்த டிடிபி நடத்தியுள்ளதாக சர்வதேச அமைப்புகள் கூறுகின்றன. இப்பொழுது இந்த குழுவை நூர்வாலி மெஹசூத் என்பவர் வழி நடத்தி வருகிறார். ஆப்கான் தாலிபானுக்கு விசுவாசமாக இருக்கும் டிடிபி பாகிஸ்தானில் முழுக்க ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அமல்படுத்த விரும்புகிறது. இதன் காரணமாகவே பாகிஸ்தான் அமெரிக்கா கூட்டணியை துரோகம் என சொல்லி திரிகிறது. மேலும் இதை முஸ்லிம்களுக்கு துரோகம் என்றும் கருதுகிறது. மறுபுறம் இந்த டிடிபி பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவம் வடக்கு மற்றும் தெற்கு வஜிரிஸ்தான் பகுதிகளில் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆனாலும் பாகிஸ்தானால் இந்த குழுவை அழிக்க முடியவில்லை. இது பாகிஸ்தான் ராணுவத்தின் பலவீனத்தையே காட்டுகிறது. டிடிபி அமைப்பின் தாக்குதல்களை பொறுத்து கொள்ள முடியாது என சொல்லியுள்ள பாகிஸ்தான் அரசு அவர்களை ஆதரிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியுள்ளது. இது ஆப்கானிஸ்தானை மறைமுகமாக விமர்சிப்பதாகும். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் எங்கிருந்தாலும் பதிலளிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் கடந்த வாரம் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்தே தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது. இதன் பின்னால் இந்தியா இருக்கிறது என பாகிஸ்தான் புலம்பித் தள்ளி வருகிறது.